அக்கா வேலையை கூப்பிடுற. சரிங்கக்கா. அண்ணே அண்ணே அக்கா கூப்பிடுறாங்கண்ணே. ஏய் என்னடா? அக்கா கூப்பிடுறாங்கண்ணே. போடா வரல சொல்றா போடா. சரிண்ணே. ஏய் ஏய் கருப்பா இருந்தாலும் செம்ம கட்டடி. என்னடா செத்துட்டாளா? தெரியல. நீ எதைதான் உருப்படியா பண்ணிருக்க? என்னக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லுக்கா. டேய் சரக்கு எங்கடா வாங்குன? சரக்கு எங்கடா வாங்குன? ஏ மூர்த்தி. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணா சரக்கு எங்கடா வாங்கின? அண்ணா ஆந்திராலேருந்து வந்த சரக்கு திண்டிவனத்தில் போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணா. இந்த வட்டம் தேனி மொக்கையிட்ட இருந்து சரக்கு வாங்கியிருக்கோங்க்கா. டேய் அக்கா பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, பேரு சம்பாதிக்கிறது தான் முக்கியம். முறுக்குன்னா அது மணப்பாறையா இருக்கணும், சரக்குன்னா அது என் தம்பி வேலுவோட தான் இருக்கணும். புரியுதா? சரிங்கக்கா. ஏய் 250 ரூபா பாக்கெட்ல முழுசா கஞ்சா இருக்கணும், புரிஞ்சுதா? 150 ரூபா பாக்கெட்ல பாதி கஞ்சாவும் பாதி புளிச்சக்கறியும் இருக்கணும், சரியா? சரி. பார்த்து போடுங்க. அண்ணே அண்ணே தங்கச்சி மேல் படிப்புக்கு பணம் தேவைப்படுதுண்ணே. ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமாண்ணே? 5000 ரூபாய் படிப்புக்கு பணம்? நான் படிப்புக்கெல்லாம் எந்த உதவியும் செய்யறதில்ல. வேணும்னா ஒண்ணு பண்ணு, உன் தங்கச்சிய என்கிட்ட கொஞ்சம் அனுப்பிவிடு. 5000 ரூபாய் இல்ல, உன் தங்கச்சிக்காக 10000 ரூபாய் தரேன், சரியா? சரியா சொல்லடா. யார் இடத்துல வந்து படிப்புக்கு காசு கேட்க? அதானே. டேய் எப்படா அனுப்புறோம் தங்கச்சிய? ஓகா. உன் மாமனுக்கு ரொம்ப குசும்ப பாத்தியா? எப்பா சீதா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏய் ஏன்டா அழுகுற? என்ன பிரச்சனை? எதனால அம்மாட்ட சொல்லு. வேலை வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு நீங்க பல வாட்டி சொல்லி சத்தம் போட்டிருக்கீங்க. பெருமாள்கிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தர சொல்லிய. உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதே, ஏன் தப்புதே. ஏன்டா பொட்டப்பழமா எழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்றா. இல்லண்ணே, தங்கச்சி படிப்புக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டல. அவ படிப்புக்காக தர முடியாது, அவளை சொல்லுத்தர சொல்றாளே, தர சொல்றாளே. இந்த இளவுக்கு தான் சொல்றது, சேர்க்க சரியில்லாத இடத்துல போய் சேரக்கூடாதுன்னு. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நரகல் எங்க இருக்கோ அங்க பார்த்து வாழை ஆட்டிட்டு ஓடத்தான் செய்யும். ஐயா அம்மா வெத்தலை டப்பா கடியில காசு வச்சிருக்கேன், 5000 ரூபாய் எடுத்துட்டு ஐயா. சரிம்மா. நல்லது சொன்னா எங்கடா கேக்குறீங்க? அழுகாத, குடு. சரிம்மா. டேய் இந்தடா வாங்கிக்கோ. ஏய் சீதா வாங்கிக்கடா. அட வாங்குறதுக்கு யோசிக்கிறான் பாரு. இலை இது என் தம்பி மூட்டை தூக்கி உழைச்ச காசு, எவன் வயிற்றுலயே அடிச்சு வாங்கின காசு இல்ல, வாங்கிக்க. டேய் வாங்கிக்கடா, நானும் உன் மாமன் தான்டா.
அம்மா ஐயே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. தங்கச்சியை நல்லா படிக்க வை, பெரிய வேலைக்கெல்லாம் அனுப்பு. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற நல்லா இருப்பையா. அவ பாத்துக்கோ அவன் குடும்பத்தை. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. ஹலோ, சொல்லு மாறா. என்னத்த சொல்ற வேலை? என்ன மாறா ஒரு மாதிரி பேசுற? ஒரு மாதிரி பேசினா உனக்கு கோவம் வருது இல்ல? அது மாதிரிதான் சிவங்கையில எங்க வேணா கஞ்சா வித்துக்கன்னு சொன்னேன். ஆனா கோவில் கிட்ட என் பள்ளி கொடுத்துட்டு விக்காதன்னு சொன்னேன். சரி சரி தலையாட்டிட்டு மாறா ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. கோவில் வாசல கஞ்சா விக்கிற நானா? சிவங்க சுத்து வட்டாரத்திலேயே நீ மட்டும் தான் பொருள் விக்கிற. உன்னை தவிர யாரும் விக்கல. ஆமா, ஐயனார் கோவில் வாசல்ல பொருள் ஓடிட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கூடாது, சரியா? நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தாலும் இனிமே நடக்காது. சரி வை. ஏய் அண்ணா. யார் ஐயனார் கோயில் வாசல்ல சரக்கு ஓட்டுனது? எனக்கு தெரியலண்ணா. அங்க சரக்கு ஓடாம மாறன் பொய் சொல்லியிருந்தான்னா மாறன டிபார்ட்மெண்ட் இழக்கும். அப்படி அவனாவது ஓட்டி இருந்தான்னா இந்த வேறு யாருன்னு ஊருக்கு தெரியும். என்ன வேணும்? பொட்டணம் வேணும். பொட்டலமா? ஆமா. இங்கே இரு, வரேன். சீக்கிரமா. இந்த கிளம்பு. ஏண்டா தனியா ஓட்டுறியா? தனியா ஓட்டுறியா? எங்க தெரியாம பண்றேன். வேண்டாம் எம்புட்டு தைரியம் எங்க அடியில இருந்துகிட்டு சரக்கு ஓட்டுவேன். தங்கச்சி பேசுக தெரியாம பண்ணிட்டேன். கிழிக்கு வாப்பா பண்ண மாட்டேன். யாரா அது? நம்ம பையன் சீதா தானே? என்ன பண்றது சொல்லுங்க. அந்த நம்பிக்கை துரோகிய விட்டுறாத. சரிங்கண்ணா, அப்படியே செஞ்சிடறேன். அவனை அடிக்கிற அடியில சிவகங்கையில வேற எவனும் கஞ்சா ஓட்டக்கூடாது. சரிங்க. தவிர முடிச்சுட்டு வா. ஒன்னு முடிக்க சொன்னாரு. பண்ண மாட்டேன். ஊரை விட்டு ஓடி. என் பேச்சு என்னைக்கு கேட்டிருக்க? ஊரார்கிட்ட உத வாங்கி சாவறதே உனக்கு பொழப்பா போச்சு. எப்படியோ போக்கிட்டே இருக்கீங்க. வாங்கண்ணா. நீ தெரிஞ்சவே மாட்டில. நீ உள்ள போமா. அம்மா தான் தங்கச்சி படிப்புக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன பொட்டலத்தை வித்த? தப்புது, நான் செஞ்சது தப்புது. தங்கச்சி படிப்புக்கு பணம் கேட்கும் போது அவ படிப்புக்கு தர முடியாது, அவளை சொல்லு தரேன்னு சொல்லும் போது அந்த வேலை கண்ட நுண்ணமா வெட்டி காணா பணமாக்கணும்னு மனசு துடியா துடிச்சது. என் குடும்ப சூழ்நிலை நினைச்சு என்னால ஒன்னும் பண்ண முடியலடா. அம்மா கொடுத்த காசை வச்சு தங்கச்சி படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதை விட கஞ்சா வித்து அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு முடிவு செஞ்சேன். டேய் தப்புடா. சம்பாதிக்கணும்னு நினைச்சு தப்பான வேலைக்கு போறது தப்பு இல்லையாடா? அப்படி சரக்கு வித்து தான் சம்பாதிக்கணுமா? இந்த அரசாங்கமே சரக்கு வித்து தான் சம்பாதிக்குது, அது தப்புன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? இங்க பார், உன் மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு தப்பு தான். கஞ்சா வேலு
என் தங்கச்சியை படுக்க கூப்பிட்டது தப்பு தானே? தப்புதான். ஏ மலரு, இங்க வாமா. இதோ வரேன்னா. இந்த புள்ள உன் தங்கச்சியா இருந்து கஞ்சாவேல கூப்பிட்டிருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? கோழைக்கு தங்கச்சியா பிறந்ததுனால இவ பண்ணும். டேய், ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த 10 பேருக்கு முன்னாடி ஒத்தாளா தான் உசுறு கூட பொருட்படுத்தாம அவ மானத்தை காப்பாத்தின ஆவரங்காட்டு கந்தசாமி சேர்வம் அவன்டா நானு. இவளும் என் தங்கச்சி தான். தப்பு பண்ணவன் வேலை இருந்தாலும் சரி, நான் கும்பிடுற வேலாயுதமா இருந்தாலும் சரி, இந்த வேங்க விட மாட்டான். டேய் வாங்கடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.